ஆனந்தியாலையும் அவங்க அப்பாவாலையும் தாங்கிக்கவே முடியல. வீரா சொல்கிறது எதையுமே. உடனே வந்து ஆனந்தியோட அப்பா என்ன பண்ணுறாரு, வீராவோட சட்டையை பிடிச்சு பயங்கரமாக போட்டு அடிச்சிடுறாரு. "ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, இப்படி கேவலமாக பேசுறியே, உன்னை நம்பி தானே என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இந்த மாதிரி கேவலமாக பேசிகிட்டு இருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சிடறாரு. யார் என்ன சொன்னாலும் என் பொண்ணை நான் நம்புவேன்டா, நீ என்ன சொன்னாலும் நான் வந்து விட்டுருவேன் நினைக்கிற நம்பிக்கையை. இவன் வேணாம், அவன் தங்கச்சியை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் நான் நம்புவேன் என் பொண்ணை. நான் இருக்கம்மா உனக்கு, நீ கவலைப்படாதம்மா. இவனை என்ன பண்ணுமோ அதை கண்டிப்பாக நீ பண்ணுமா, நான் உனக்கு சப்போர்ட்டாக நான் இருப்பேம்மா அப்படின்னோன்னே ஆனந்தி கட்டிட்டு அவங்க அப்பா அழறாங்க. அடுத்து வந்து ஆனந்தி ஒரு ஐடியா பண்ணுறாங்க. எப்படியாவது இந்த வீரா கிட்டேருந்து எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம கறக்கணும், அதுக்கு இவனே வந்து சொன்னால் தான் முடியும், அப்படி சொல்லலைன்னா வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அண்ணி வந்து அப்படியே பார்க்குறாங்க. என்ன நீங்களும் என்னை நம்ப மாட்டீங்களா அப்படின்னு. நான் எப்படி எப்படி வந்து ஆனந்தி உன்னை நம்பாமல் இருப்பேன், நீ என் பொண்ணு மாதிரி ஆனந்தி, நான் அப்படி நம்பாமல் இருப்பேனா, அப்புறம் ஏன் நீ என்கிட்ட பேசலை, பேசாததுக்கு காரணம் இருக்குது, தேவையில்லாமல் பேசி உன்னை கஷ்டப்படுத்த வேணாம் தான் நான் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்றாங்க. உன் அண்ணன் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காத ஆனந்தி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை எனக்கு நல்லா தெரியும், சின்ன வயசுலேருந்து உன்னை நான் பார்க்குறேன், எனக்கு தெரியாதா உன்னை பற்றி அப்படின்னோடனே அப்படியே வந்து சாஞ்சிட்டு தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இங்கே பாருங்க நீ எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா நீ அப்படின்னோடனே, என்ன உதவிமா அப்படின்னோடனே, இங்கே பாருங்க நீ அவன் பண்ணது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும், கண்டிப்பாக நிரூபிச்சே தீருவேன், அதுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உதவி பண்ணணும், நீ என்ன விஷயம்னு சொல்லு ஆனந்தி, உனக்காக நான் என்ன வேணால் காத்துட்ருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல, அந்த வீராவோட ஃபோன் எனக்கு வேணும் அண்ணி, ஆனால் எப்படி நான் அவன்கிட்டேருந்து எடுக்க முடியும்னே தெரியல, அவ்வளோதானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு தூக்க மாத்திரையை போட்டால் அசால்ட்டாக தூங்கிடுவான், ஒன்றுக்கு ஒரு நாளாக போட்டு விடும் அண்ணி, வேறு எதாவது ஆகிட்டு போகுது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், ஆல்ரெடி ஒரு வாட்டி அவனை நான் தூங்க வச்சுருக்கேன் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஆமாம், அதனால தான் மறுபடியும் அவனை எப்படி பண்ணுமோ தெரியும், ஆனால் இந்த வாட்டி நானே கொடுத்தா கண்டிப்பாக சந்தேகப்படுவான், அதனால் இருக்கவே இருக்காரு உன் அண்ணனுக்கும் அவனுக்கும் ஒன்றா தூக்க மாத்திரையை கலந்துடுறேன் அப்படின்னோடனே, அண்ணனுக்கு ஆமாம் பின்ன எப்படி நம்புவார், 2 பேருக்கும் ஒன்றா கலந்தால் தான் நம்புவாங்க, அதனால் நான் பார்த்துக்கிறேன், அதனால் அவன் ஃபோன் உனக்கு வேணும் அவ்வளோதானே, அவன் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து தர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்றாங்க. தேங்க்ஸ் அண்ணி, கண்டிப்பாக அவன் ஃபோனில் எல்லா விஷயமும் இருக்கும் அப்படின்னோடனே, நான் பார்த்துக்கிறேன் விடுமா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணி அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க ஆனந்தி. இங்கே நைட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஐயோ இவன் சாப்பிடுவான்னு பார்த்தா சாப்பாடு கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இன்றைக்கி செஞ்சுருக்கேன் பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் குழம்புங்க சூப்பராக இருக்கும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புருஷனுக்கு மட்டும் தராங்க. என்ன இது நீ பண்ணுறது கொஞ்சமாக சரியாக இருக்கா, மாப்பிள்ளை சும்மா இருக்காரு, அவருக்கு சாப்பாடு கொடுக்காம எனக்கு மட்டும் கொடுப்பேன், வேணாங்க அவருக்கு எதுக்கு நான் கொடுக்கணும், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. நீங்கள்லாம் மாப்பிள்ளை நீங்கள் வாங்க சாப்பிடுங்க அப்படி, பரவாயில்ல நான் சாப்பிடல அப்படின்ற. ஐயோ சாப்பிட மாட்டேங்கிறானே அப்படின்னோடனே உடனே வந்து ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க மாப்பிள்ளை, எல்லாத்தையும் மனசில் வச்சுக்காதீங்க மாப்பிள்ளை அப்படின்னு வம்பு பண்ணி கூட்டின்னு வந்து போய் சாப்பிட வைக்கிறாரு. எதுக்கும் இந்த பொம்பளை பண்ணதா, முதல்ல இவன் சாப்பிட்டோம் அப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு, முதல்ல நீங்கள் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னோடனே, சரிங்க மாப்பிள்ளை நான் முதல்ல சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு அவர் சாப்பிட்றாரு. இப்போ சாப்பிடுவீங்களா, அப்பா நல்ல காலம் சாப்பிட்லாம், இல்லைனா இவ புருஷனுக்கு வந்து எதுவும் விஷம் வைக்க மாட்டா, அதனால் நம்மளுக்கும் வைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சாப்பிட்றாரு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு சரி தூக்கமாக வருது நான் போய் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் அவங்கவுங்க ரூமில் போய் படுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து தூங்கி போகிறாரு வீரா. அப்பாடா அவன் தூங்கிட்டான் அப்படின்னோடனே கொஞ்சம் நேரம் பொறுத்து வராங்க. என்ன நீ அப்படின்னு இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா வீரபத்ரனோட ஃபோனு, அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஆனந்தி. எப்படி நீ அப்படின்னோடனே, எனக்கு தெரியாதா, சரி இந்த ஃபோனை எப்படி ஓப்பன் பண்ணுவேன், அவனோட நம்பர் ஏதாவது தெரியுமா, அவன் என்ன பண்ணியிருக்க போகிறான், அவனே ரொம்ப மோசமானவன், ஏதாவது கேடோகோலமாக தான் போட்டு வச்சுருப்பான், அதனால் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து லாக்கை ஓப்பன் பண்ண. என்ன நீ எப்படி ஆனந்தி ஓப்பன் பண்ண அப்படின்னா, எனக்கு தெரியாதா, அவனோட எல்லா விஷயத்தையும், அவனே கேவலமானவனாச்சே, அதுதான் கேவலமாக எல்லாம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வீடியோஸ் எல்லாம் ரொம்ப கேவலமான வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்து ஆனந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னென்ன வீடியோ இருக்குன்னு பார்க்கலான்னு சொன்னால், அதுக்கப்புறம் வந்து ஆனந்தி வந்து அடித்த அந்த வீடியோ இருக்குது, முழு வீடியோவும் இருக்குது, அவர் வந்து தப்பாக நினைக்க முயற்சி பண்ணது அது எல்லாமே இருக்குது. அண்ணி பார்த்தீங்கல்ல அப்படின்னோடனே, அடப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து எல்லா வீடியோவுமே அவங்களோட ஃபோனில் வந்து மாற்றிக்கிறாங்க ஆனந்தி. சரிங்க நீ பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டு லாக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் வச்சுடுங்க அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க.